மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ ஃப்ரம் கோல்டு மெடல் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி புதுக்கோட்டையில் இருக்கிற சத்தியமூர்த்தி நகருக்கு பக்கத்தில் இருக்கிற கலைஞர் பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த பூங்காவுடைய ஆம்பியன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பூங்காவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 10 அடி உயரம் பேனா. ஸோ இந்த பேனா சில அமைக்கிறப்போ இங்கே இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கப்போ சென்னையில் கலைஞருடைய நினைவிடத்தில் பேனா சில அமைகிறதா ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது விஷயமா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்பு கூட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பல கட்சிகள் வந்து இந்த விஷயங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா சுற்றுச்சூழல் இந்த மாதிரியான விஷயங்களை கருத்தில் கொண்டு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த விஷயம் அங்கே போய்கிட்டு இருக்க அதே வேளையில் இங்கே இந்த இடம் வந்து உருவாச்சு. இந்த இடத்தை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னாக்கா, பிரத்யேகமாகவே சிறுவர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட மாதிரி இந்த பார்க்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா வந்து இங்கே நடைபயிற்சி செய்யறதுக்கு மட்டும்தான் வந்து பெரியவர்களுக்கு யூஸ் ஆகும். மிச்சம் எல்லா விஷயங்களுமே சிறுவர்களுக்கானது. ஸோ இந்த இண்டோர் தியேட்டர்லாம் பார்க்குறீங்க, எக்ஸ்ட்ராடினரியா பிக் ஸ்க்ரீனில் அந்த மக்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடம். ஸோ கிட்டத்தட்ட 5 ஏக்கர் பரப்பளவில் 9 கோடி மதிப்பீட்டில் உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் இது. நம்ம தமிழ்நாட்டுடைய அந்த ரூலிங் கவர்மெண்ட்ஸுடைய அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒரு விஷயத்தில் வந்து ஸ்பெஷலாக இருப்பாங்க. அதில் இந்த கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுல ரொம்பவே வந்து முக்கியம் வாய்ந்தவங்க. ஏன்னா இவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இவங்க இந்த விஷயத்துல எல்லாம் பெரும்பாலான விஷயங்களை வந்து சாதிச்சிருக்காங்க. ஸோ குறிப்பாக இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து அவர் மேயராக இருக்கிறப்பவே சென்னையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்தினதில் முக்கிய பங்கு வகிச்சவர். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து மழை வர போகிற மாதிரி இருந்துச்சு. ஈவன் வந்து மழையுமே வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே இந்த பார்க்கை என்ஜாய் பண்ணோம். உண்மையிலே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட்டு, ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். ஸோ இங்கே மெடிடேட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குது. ஸோ அந்த விஷயங்களையுமே வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஹால் தான் வந்து நீங்கள் மெடிடேட் பண்ணுற மாதிரியான கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இது இல்லாமல் நிறைய ஸ்டாச்சூஸ், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க திருவள்ளுவர், ஸோ இந்த மாதிரியான ஸ்டாச்சூஸ், இது இல்லாமல் அனிமல் ஸ்டாச்சூஸ், இது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள், ஸோ இதெல்லாம் வந்து அழகாக வந்து வடிவமைச்சிருந்தாங்க. இது இல்லாமல் ஹேங் அவுட்டுக்கு ஏகப்பட்ட அந்த சிட் அவுட் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குடைய ரைட் சைடு போனீங்க அப்படின்னாக்கா, ஸோ எல்லா கேமு, ஈவெண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கேஃபிட்டீரியா போயிடலாம். ஸோ இங்கே கேஃபிட்டீரியாவில் நல்ல தரமான ஸ்நாக்ஸு, டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் ரீசனபுளாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களையும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அந்த ரைட் கார்னருக்கு நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா டிஜிட்டல் செக்மெண்ட்டுக்கு போயிடுவீங்க. இந்த டிஜிட்டல் செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா 7D தேட்ரு. ஸோ இந்த மாதிரியான அந்த டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட கேம்ஸு, ஸோ இது இல்லாமல் உங்கள் பசங்க விளையாடுற மாதிரியான அந்த வீடியோ கேம்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த விஷயங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லா விஷயங்களுமே பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கான டைம் வந்தாச்சு. ஸோ மக்களை மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சூன் உங்களை வேறு ஒரு நல்ல விலாகில் வந்து சந்திக்கிறேன்.